இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கரன்சியை பற்றி பார்த்தோம்ல, அது மாதிரி இப்போ காயின்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அப்படின்னு ஞாபகமாக எங்ககிட்ட இருக்கிறத வச்சுருக்குறோம். இதில் வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுருக்கோம். நாங்கள் போன கண்ட்ரீஸில் வந்து ஒரு சில இதில் வந்து இது வச்சுருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர். இது வந்து சிங்கப்பூர் காயின்ஸ்லாம் இது வந்து கத்தார் சிங்கப்பூர் காயின். இது வந்து இந்த பாருங்கள், சிங்கப்பூரில் நம்ம சிங்கப்பூர்லேயும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி நம்ம தமிழில் எழுதியிருக்கோம். ஸோ அதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து ஒவ்வொரு காயினுக்காக ஒவ்வொரு நம்பர்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ மொத்தமாக இதில் வந்து நம்ம ஊரில் சொல்லுவோம்ல 10 காசு 5 காசு 50 காசு 5 ரூபா 10 ரூபான்னு அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது மொத்தமாக வந்து சிங்கப்பூர் காசு. இது வந்து கத்தார் காசு. வந்து கத்தாரில் வந்து நாங்கள் வந்து 20 இயர்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கத்தாரில் நிறைய மெமரிஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து எங்கள் லைஃப்பில் இப்போதைக்கு நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து கத்தாரில் தான். என்னோடய பசங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கத்தார் தான். அதனால் எங்களுக்கு வந்து கத்தாரும் வந்து முக்கியமான, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஓன் கண்ட்ரி மாதிரி நிறையா டைம் வந்து ஃபீல் ஆகும் அந்த இதுவும். இது வந்து ஸ்ரீலங்கா சிங்களத்தில் எழுதியிருக்கும் பாருங்க, நல்லா பெரிய காயினாக போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள காசு. இதெல்லாம் இது ஃபுல்லாக ஜார்ஜியா காசு. குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக நல்ல புது காயினாகவும் இருக்குது. இது வந்து கனடாவில் உள்ள காசு. இது வந்து இடத்துல நல்லா பெருசாக இருக்கும் பாருங்க, கனடாவில் உள்ள இது. அப்புறம் இது வந்து ஆக்சுவலாக எந்த கண்ட்ரின்னு எங்களுக்கு ஞாபகம் வரல. இது வந்து நம்ம வந்து லெட்டர்ஸும் புரியல எங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரி போனோம், இது எப்போ கலெக்ட் பண்ணோம் ஞாபகம் இல்லை. இது வந்து இந்தோனேஷியா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த காயினே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம தூக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேப்பர் காயின் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்தோனேஷியா. இதுவும் எங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் வந்து நம்ம கொரியாவுக்கு இதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை சவுத் கொரியா போயிருந்தாங்க, அங்கே உள்ள காசு மாதிரி தான் தெரியுது. அது எனக்கு ஷுவராக தெரியல. இது வந்து கம்போடியா காசு. இது வந்து கம்போடியாவில் உள்ளது. அல்ஜீரியா போயிருந்தாங்க, ஆனால் அல்ஜீரியாவில் உள்ள காயின் எதுவும் தெரியல. ஐ திங்க் இது தான் அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அல்ஜீரியான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அது ஷுவராக தெரியல. அப்புறம் வந்து இது வந்து சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியாவில் உள்ள காயின். இது வந்து ப்ரூனே காயின். நல்லா வெயிட்டாக இருக்குது ப்ரூனே காயின். இது ப்ரூனே. அப்புறம் மலேசியா காயின். இது சிங்கப்பூர் மலேசியாலாம் பக்கத்தில் நம்ம மோஸ்ட்லி சிங்கப்பூர் போனவங்க மலேசியா கண்டிப்பாக போவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து மலேசியா ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்களுக்கு வந்து சிங்கப்பூர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது என்ன காயின்டா, யூரோஸ். இது ஃபுல்லாகவே யூரோஸ். அப்புறம் நம்மளோட ஓன் கண்ட்ரி, நம்ம இந்தியாவில் உள்ளது. இந்தியாவில் நிறைய காயின்ஸ் இருக்குது, சும்மா வந்து இதுக்காக வச்சுருக்கோம். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 25 காசு நம்ம முன்னாடி சின்ன வயசில் வந்து 70s 80s கிட்ஸ்க்கெலாம் நல்லா தெரியும் 25 காசு. இப்போ அது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மெமரிஸ்க்கு அப்படி பத்திரமா வச்சுருக்கோம். நம்ம பழைய 1985 உள்ள காயின். இது சும்மா ஞாபகத்துக்காக இதுக்காக வச்சுருக்கோம். இது இந்தியாவில் உள்ள காயின். அப்புறம் இது வந்து யூஎஸில் உள்ளது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, இதுவும் அமெரிக்காவில் உள்ள காயின் தான். இது வந்து 2 சென்ட்ஸு இந்த மாதிரி சின்ன 2, 5 இந்த மாதிரி உள்ளது. அப்புறம் இது வந்து எங்களுக்கு கரெக்டாக தெரியல. நம்ம ஊரில் பழைய 10 காசு மாதிரி இருக்குது அது, ஆனால் அரபியில் இருக்குது. எந்த கண்ட்ரிக்குள்ளதுங்கிறது தெரியல, ஞாபகம் இல்லை. இது குவைத்து பார்த்தீங்க நினைக்கிறேன், குவைத்து. இது ஃபுல்லாக பஹ்ரைன் காசு. இது எல்லாமே பஹ்ரைன். இந்த இடத்துல பஹ்ரைன். இது நிறைய காயின்ஸ் இருந்தது. ஸோ இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறது வந்து ஞாபகத்துக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து அதான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து நிறைய மெமரிஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ், ஞாபகத்துக்காக வச்சுருக்கிற காயின்ஸ். இதெல்லாம் வந்து இதில் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் இந்த ஓட்டை, நம்ம ஊரில் சொல்லுவாங்களா அந்த ஓட்டை காசுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஓட்டை காயின்லாம் இருந்துச்சு ஏதோ ஒரு கண்ட்ரி. அது இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல, பார்க்கலாம். நிறைய பேர் காயின் கலெக்ஷன்ஸ்லாம் முன்னாடி ஹாபியாக வச்சுக்கோங்க.
காயின்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.